ஹலோ சினிஃபைல்ஸ். வாங்க பேசலாம், பழகலாம் சினிமா. ஸோ இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2ங்க நெறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டா எந்த படத்த பத்தி பேசலாம்னா, மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்த பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கேன். ஏன் அவ்வளோ படத்துல இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ விஜய் ஆண்டனி சார் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? விஜய் ஆண்டனி சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா போனேன். அ பட் ஆசை கொஞ்சம் நிராசையான மாரி ஆயிருச்சு. ஸோ விஜய் மில்டன் தான் டைரக்டர், கதை, திரைக்கதை. அவரு விஜய் மில்டன் சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்த பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ரிவ்யூ குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரே விஜய் மில்டன் சாரே ரிவ்யூ குடுத்த மாரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அவரே படத்த பத்தி சொல்லியிருக்காருங்க. அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணுன்றத தவிர, அவரு படத்தையே அதுல சொல்ட்டாரு ஒரு பிரஸ்ல. என்னன்னா, இனிஷியல்ல ஒரு 1 நிமிஷம் சீனோ, 1 1/2 நிமிஷம் சீனோ அவருக்கே தெரியாம அந்த ஃபுட்டேஜ யாரோ ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இது எப்படி, என்ன, ஏது அப்படின்றதே தெரியல. என்னன்னா, அ விஜய் ஆண்டனி சாரோட கேரக்டர் ஒரு அந்த ஆர்க்க வெளியவே சொல்லாம, அவர் யாரு என்னன்னே வெளியவே சொல்லாம, அவரு ஒரு இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல இருக்க மக்களோட இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய அவரு சால்வ் பண்றாரு. இப்படிதான் கத. விஜய் ஆண்டனி யாரு என்னன்னே தெரியக்கூடாது. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன ஏன் நெறைய பேர் தேடுறாங்க, பண்றாங்கன்றது தெரியவே கூடாது. இப்படிதான் நான் எழுதியிருந்தேன். ஆனா, எனக்கே தெரியாம யாரோ முதல்ல 1 1/2 நிமிஷத்துல இதான் விஜய் ஆண்டனியோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி யாரோ வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்றாரு. அ அது எப்படி, என்ன, ஏதுன்னே தெர்ல. அ ஒரு டைரக்டர் இந்த மாரி சொல்றது எப்படின்னு தெரியல. அதான் சொன்னேன்ல, கதை, திரைக்கதை, இயக்கம், வசனம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே விஜய் மில்டன் சார் தான். ஸோ இது இப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ சொல்றது முழு படத்தோட கதையே இதுதான். அவரே சொல்லிட்டாரு. இப்படிதான் அப்படின்னு நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு, மொ சோசியல் மீடியா வந்ததும் தான் பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயி வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத எப்படி எடுத்துக்கிறது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ மூவியும் ஆக்சுவலி இதுதான். என்னன்னா, விஜய் ஆண்டனி ஒரு ரா ஏஜென்ட்டா இருப்பாரு. அ எனக்கெல்லாம் அந்த 1 1/2 நிமிஷம் சீன் வச்சுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த சீன் இருந்ததுனால தான் ஏதோ விஜய் ஆண்டனி இவருதான் அப்படின்றத தெரிய வந்துச்சு. அது இல்லன்னா படத்தோட அடுத்த இதெல்லாம் எதுக்குடா இது நடக்குது? அ என்னன்னா தோணிக்கிட்டே இருக்கும். யார் இவன்? யார் இவன்? ஆனா அந்த யார் இவன் தோணணும்னா விஜய் மில்டன் வச்சிருக்கணும்னு அது அந்த யோசனை இருக்கணுன்றதுக்காக தான் அவரு அந்த மாரி சொன்னதா சொல்றாரு. பட் நமக்கு யார்றா இவன்ற மாரி இருக்கும். யார் இவன் அப்படின்ற யோசனை வராது. யார்றா இவன் அப்படின்ற மாரி தான் இருந்திருக்கும். ஏன்னா, அப்படிதான் படமும் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத மாரி தான் இருந்துச்சு. என்னன்னா, ஓப்பனிங் பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி சார், சரத்குமார் சார் இவங்கலாம் ஒரு டீம் ஒரு 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 ஏஜென்ட்டோ, ஒரு ஏஜென்ட் அண்டர் கவர் ஏஜென்ட், மிலிட்டரி, ஆர்மி எந்த மாரி சோர்ஸ்ன்னு தெரியல. ஸோ இந்த ஏஜென்ட்ல இருக்காங்க. சரத்குமாரோட சிஸ்டர விஜய் ஆண்டனி சார் கல்யாணம் பண்றாரு. சரத்குமார் சிஸ்டரா யார் வராங்கன்னு பார்த்தா, பாவனா வராங்க. பாவனா மேனன். ஸோ அவங்க தான் தீபாவளி பட ஹீரோயின். ஸோ அவங்க தான் வராங்க. வராங்க, பண்றாங்கன்னு சொல்றதுனால, இவங்க ஃபேஸ்லாம் ஒரு அனிமேட் பண்ண மாரி, அந்த மாரி தான் ஸ்டோரி அதெல்லாம் நடக்கும். ஸோ பேஜ் வைஸ் பேஜா திருப்புற மாரி இருக்கும். ஸோ ஒரு ரெயின் வரும். அந்த டைம்ல வெளிய போகாதீங்க. த்ரெட் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்களாம். ஸோ அத கேட்காம அவங்க விஜய் ஆண்டனி சாரும், பாவனாவும் வெளிய போகும்போது, அங்க நடக்கிற ஒரு இஷ்யூனால பாவனா இறந்துருவாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செத்ததா அறிவிச்சுருவாங்க. ஸோ சரத்குமார் தான் அவர காப்பாத்துவாரு. காப்பாத்தி கூட்டு அந்தமான்ல விட்டுட்டு, இனிமே உனக்கு அ எதுவும் எந்த அடையாளமும் கிடையாது. நீ இங்கேருந்து வேற ஒரு மனுஷனா புதுசா வாழப் போற. ஸோ இனிமே உனக்கு எதுவுமே இல்ல. எப்பயுமே நீ ரைட்ன்னு எடுத்தது உனக்கு தப்பா போயிருக்கு. ஸோ இனிமே ப்ராப்ளம் வந்தா லெஃப்ட் தான் எடுக்கணும் அப்டின்ற மாரி அவரு சொல்லிட்டு அவரு கிளம்பிருவாரு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அ படத்தோட கதையா நான் பார்க்கறது என்னன்னா, விஜய் ஆண்டனி சாருக்கும் ஒரு நாய்க்கும் ஏற்படுற காதல் கதையா தான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த நாய காப்பாத்த போய் தான் அவருக்கு நெறையா பிரச்சனை வர மாரி இருக்கும். ஸோ மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கையில அங்க ஒரு நாய் இருக்கும். ஸோ டைட்டிலும் அதுதான் வரும். ஏன்னா, அந்த மலையில பாவனா இறந்திருப்பாங்க. அதனால அவரு மலைய ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ மழை கரெக்ட்டா சரத்குமார் சார் விட்டுட்டு போனதும் மழை வரும். மழை வந்தா அந்த நாய் இருக்கும். ஒரு நாயும் பாதியில கால் அடிபட்டு மழையில நனைஞ்சுட்டு இருக்கும். அத எடுத்து காப்பாத்தி இவரு தான் வச்சிருப்பாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு 2டே வழி தான் இருக்கு. ஒண்ணு கொஞ்சம் டிராவல் பண்ணி வர்ற மாரி இருக்கும். இல்லன்னா அந்த ஒரு தண்ணி இருக்குங்க. அது கடலா, என்ன ஏதுன்னு தெரியல. அந்தமான்றதுனால அது தீவு தானே. ஸோ கடல் வழியா தான் வர்ற மாரி இருக்கும். காரு எல்லாத்தையும் அந்த கப்பல்ல வச்சு தானே கொண்டு வரணும்.
அந்த மாரி ஒரு ஏரியா. அங்க வந்து இறங்குனோனே முன்னாடி இருக்கிற ஷாப் யாருன்னா, சரண்யா பொன்வன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட அத்தோ ஷாப் ஒண்ணு இருக்கும். யாரு அந்த ஊருக்குள்ள அந்த வழியில வந்தாலுமே அந்த அத்தோ ஷாப் தாண்டி தான் போணும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ விஜய் ஆண்டனி சாரும் அங்க தான் போய் சாப்பிடுவாரு. ஸோ அவங்க பையன் தான் ஒருத்தர் இருப்பாரு. அங்க எப்படி என்ன இருக்கும்னா, ரவுடிங்க வந்து வேலைக்கு ஆள் கூப்பிடுற மாரி ஆள் கூப்பிட்டு போயி, ஏதாவது இந்த ரவுடி தொழிலுக்கு அவங்கள எல்லாத்தையும் ஒரு அட்மாஸ்பியர்க்காக கூட்டு போய்க்குவாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அ இந்த வில்லனோட நேம் வந்து டாலி அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த டாலின்ற பேர் கேட்டாலே எனக்கு ரெய்டு படம் தான் ஞாபகம் வருது. சபா! அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் அந்த டாலி, 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 டாலின்னு அப்படிதான் இருக்கும். என்னடா இது! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ சரண்யா பொன்வண்ணனோட பையனும், விஜய் ஆண்டனி சாரும் தான் இந்த இந்த தொழிலுக்கெல்லாம் போவாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவாசல் சார் விஜய் சாரோட பொண்ணா இருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ்க்கு ஒரு தங்கச்சி இருக்கும். மேகா ஆகாஷோட நாய் தான் விஜய் ஆண்டனி சார் இந்த மலையிலேருந்து எடுத்து, கால் உடைஞ்சது கட்டு போட்டு எல்லாம் பார்த்துக்குவாரு. ஸோ ஒரு சீன்ல அந்த வந்து அந்த நாய் வந்து வெளியில கட்டி போட்டு உள்ள போயிருப்பாரு. உள்ள போனா, அங்கே வந்து வெளியில மேகா ஆகாஷ் வந்து நாய பார்த்துட்டு அவுத்து கூட்டு போயிருவாங்க. தேங்க்ஸ்ன்னு ஒரு கிஃப்ட் மட்டும் வச்சுட்டு போயிருவாங்க. ஸோ வந்து அப்ப என்ன ஆகும், ஒரு சீன்ல ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வருவாரு. போலீஸ்காரர் வந்து அவரு பேரு எனக்கு தெரியல. பட் அந்த போலீஸ்காரர் யாருன்னா, நம்மளோட நெறைய தெலுங்கு படத்துலலாம் ஃபாதர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ காமெடி ஆக்டராவும் பண்ணியிருப்பாரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவே நெறையா பண்ணியிருப்பாரு. அ இன்னும் சொல்லப்போனா, அது என்ன அல்லு அர்ஜுனோட ஒரு படங்க. பூஜா ஹெக்டே கூட நடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு இந்த பாட்டு கூட ஆல வைகுந்தபுரம். அந்த படத்துல அந்த பசங்கள மாத்தி வைப்பாருல்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருப்பாருல்ல. அவரு தான் இந்த படத்துல போலீஸா வருவாரு. கொஞ்சம் அவரும் வந்து ஒரு ரிக்கடான போலீஸாவும், இதாவும் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அவர்ட்ட வந்து இந்த சரண்யா பொன்வண்ணனோட பண்ண மகனா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, அ நான் வந்து டாலியோட ஆளு. அதாவது வில்லனா இருக்காருல்ல, அவரோட ஆளு. என்ன என்ன பண்ணிற முடியும்? செஞ்சிற முடியும்? அப்படின்ற மாரி அவரு கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ்காரர் அவர அடிச்சு ஏன்னா அவருக்கு வந்து இந்த டாலின்ற கேரக்டர் புடிக்காது. என்ன விட ஒருத்தன் பெரிய ஆளா? என்ன பார்க்க எல்லா பொலிட்டீஷியன்ஸும் வந்தாங்க. ஆனா அவரு வரலன்ற மாரி இருக்கும். ஸோ அதனால அவர அடிச்சு அசிங்கப்படுத்துற மாரி வீடியோ எடுத்து அத ரிலீஸ் பண்ணிருவாரு. ஸோ அது அந்த அசிங்கம் வந்து டாலிக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாரி, வில்லனுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும், நீ வந்து அந்த போலீஸ்காரன செருப்பால அடிக்கணும். இல்ல நீ அவன போய் அடிக்கணும். அடிக்கிறத எல்லாரும் பார்க்கணும். பார்த்து அத வீடியோ எடுத்து நெட்ல போட்டு அப்பதான் என்னோட பவர் வந்து வேற மாரி வரும் அப்டின்னு சொல்லி சரண்யா பொண்ணுங்களோட பையன சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அதே நேரத்தில என்ன ஆகும்னா, தலைவாசல் விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு டாலி கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த கடன கட்டாம அவரு ஓடிருவாரு. அதுக்காக கூட கையெழுத்து போட்டது தலைவாசல் விஜயா இருக்கும். அவருக்கு காஃபில சயனைடு பவுடர் கலந்து குடுத்து இறந்துருவாங்க. அந்த இறந்ததுனால இது வந்து விட்டுட்டு போனது வந்து இவரு டாலியோட ஆளுங்க தான் அப்டின்றது மேகா ஆகாஷுக்கு தெரிஞ்சிரும். ஸோ தெரிஞ்சதுனால போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் குடுக்குறது யார்ட்டன்னா, அந்த போலீஸ்காரர் ஒருத்தர சொன்னேன்ல, அவர்ட்ட குடுப்பாங்க. அவரு எந்த ஆக்ஷனும் எடுக்காம விட்டுருவாரு. ஸோ என்ன ஆகும்னா, அவங்க டாலியோட அந்த வில்லனோட ஆளுங்கலாம் போயிட்டு மேகா ஆகாஷ் வீட்ட அடிச்சு, அவங்க தங்கச்சிய ரொம்ப ஒரு மாரி கால உடைச்சு, இந்த நாயோட நாய கூட்டு போனாங்க தெரியுங்களா? அந்த நாய திரும்பவும் எடுத்து அந்த நாயோட 2 காலையும் உடைச்சுருவாங்க. மறுபடியும் அந்த ஒரு இடத்துல மழை வரும். விஜய் ஆண்டனி சார் அந்த நாய எடுப்பாரு. எடுத்து பார்த்தா, அந்த நாயோட கால யாரோ பர்ட்டிகுலரா உடைச்ச மாரி இருக்கு அப்டின்ற டாக்டர்ட்ட கூட்டு போவாரு. டாக்டர் சொல்லுவாரு, "பர்ட்டிகுலரா யாரோ உடைச்சிருக்காங்க. ஸோ வந்து அதுவா உடையல" அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ நாய திரும்பவும் அவர் ரெஸ்க்யூ பண்ணுவாரு. ரெஸ்க்யூ பண்ணிட்டு போவாரு. ஹீரோயின்ட்ட போகும்போது அங்க நடந்ததெல்லாம் மேகா ஆகாஷ் வந்து போலீஸ்காரர் வந்து விஜய் ஆண்டனிக்கு முன்னாடியே வந்திருப்பாரு. வந்தா விஜய் ஆண்டனி செவுத்துக்கு பின்னாடி நின்னு கேட்பாரு. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்ற மாரி மேகா ஆகாஷ் வந்து போலீஸ்காரர்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து விஜய் ஆண்டனி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படியே இந்த பக்கமும் இதுவும் நடந்திருக்கும்ல. இந்த பக்கம் டாலியோட பிரச்சனையும் நடந்திருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, மேகா ஆகாஷ் வீட்ல போயி பிரச்சனை பண்ண 6 பேரையும் அடிச்சு, ஒரு மாரி ஒரு புது மால் வந்து ஓப்பன் பண்றதுக்காக போலீஸ்காரர் போவாரு. அந்த அந்த போலீஸ்காரர் போவாரு. அந்த மால்ல வச்சு தான் இவர அடிக்கணும், போலீஸ்காரர அடிக்கணும்னு சொல்லி சரண்யா பொன்வண்ணனோட பையன்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரு ஒரு மாரி அழுதுகிட்டு, போகலன்னா டாலி கொன்றுவான். போனா போலீஸ்காரன் மேல கை வச்சா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி பயத்திலேயே போவாரு. அங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாரையும் வச்சிருப்பாங்க. வச்சிருந்தா விஜய் ஆண்டனி சார் அவங்க 6 பேரையும் அடிப்பார்ல. அடிச்சு அவரு ஏதோ மால்ல அந்த இடத்துல எல்லாரையும் தொங்க விட்டுருப்பாருன்னு பார்த்தா, அ அங்க வந்து வில்லன மிரட்டுவாரு. இவரு போலீஸ் அடிக்க போம்போது டக்குனு இந்த மாரி மேல தொங்குனதும் ரொம்ப எல்லாரும் ஒரு மாரி பதறிருவாங்க. கடைசில பார்த்தா அதெல்லாம் பொம்மையா இருக்கும். ஒரே ஒரு பாடி மட்டும் ஒரிஜினல் பாடியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இனிமே நீ யாருன்னு என்ன தேடி கண்டுபுடி.
பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி விஜய் ஆண்டனி சார் பேசிருவாரு. பேசிட்டு சரி ஓகே. இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டா நல்லா இருக்குன்ற மாரி விஜய் ஆண்டனி சார் அடுத்தடுத்து கிளம்ப போவாரு. ஸோ மேகா ஆகாஷ்ட்ட வந்து அந்த நாய கூட்டு வந்ததுனால, மேகா ஆகாஷ் வந்து விஜய் ஆண்டனி மேல ஒரு லவ் இருக்கும். ஆனா மேகா ஆகாஷ லவ் பண்றது யாருன்னா, சரண்யா பொன்வன் அதாவது விஜய் ஆண்டனியோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வரார்ல, அவரு தான் மேகா ஆகாஷ ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு சீன்ல வந்து மேகா ஆகாஷும் அவரும் சேர்ற மாரி ஆகும். மேகா ஆகாஷ்க்கு வந்து கேட்பாங்க. "உங்களுக்கு ஒரு தடவ கூட என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா? வரலையா?" அப்படின்னு. விஜய் ஆண்டனி சார் அந்த தேங்க்ஸ் கிவிங் கார்டு ஃபர்ஸ்ட்டு நாய காப்பாத்துனப்ப இவங்க மேகா ஆகாஷ் வச்சுட்டு போவாங்கல்ல, அத எடுத்து காட்டுவாரு. எனக்கு தேவையான பதில்லாம் கிடைச்சிருச்சுன்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு ஆல்ரெடி பவனா மேனன் கூட கல்யாணமாகி அந்த இதில தான் இவரு இருக்காருன்றனால இவரு சொல்லுவாரு, "காத்து மாரி நானு. நான் ஒரு இடத்துல என்னால இருக்க முடியாது." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. ஸோ விஜய் ஆண்டனியோட ஒரு பெக்யூலியரான ஒரு சில டயலாக்ஸ்லாம் அவரு பேசினா நல்லாயிருக்குன்ற மாரி இருக்கிற டயலாக்ஸ்லாம் அவரும் வாழ்க்கைன்றது இப்படிதான் அப்படின்ற மாரிலாம் போகும். ஸோ கடைசியில இது எல்லாம் அப்படியே ஒரு மாரி விஜய் ஆண்டனி சாரும், அந்த ஃபேமிலி எல்லாரும் காப்பாத்திருவாங்க. காப்பாத்துனா, அ அதுக்கப்புறம் தான் ஒரு மாரி பிரேக் எல்லாம் வரும். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது பிரேக்குக்கு அடுத்து தான் இன்னொரு கேரக்டர காட்டுறாங்க. அப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. ட்ரெய்லர் பார்த்தப்ப இந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுல்ல. யாருன்னா சத்யராஜ் சார். இன்டர்வல் வரைக்குமே அவர் வரல. சரி இன்டர்வலுக்கு அப்புறமாவது வருவாருன்னு பார்த்தா, ஒரு 2 சீன் வராரு. ஆ 223 ஏதோ 223ன்னு தான் நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு நம்பர் சொல்லி, "அவன் இன்னும் உயிரோட இருக்கானா? செத்துட்டான்னு சொன்னீல" அப்படின்னு சரத்குமார் சாருக்கு ஃபோன் வரும். அவனா, "இல்ல சார் செத்துட்டான்" அப்படின்னு அவரு சொல்லுவாரு. செத்துட்டானா? எப்படி நீ சொல்ற? அ ஏதோ அவங்க கோல் தான் முக்கியம். கண்ட்ரி முக்கியம். கோல் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்ப விட அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்க வந்து ரா ஏஜென்ட்டாவும், இதாவும் இருக்கிற மாரி ஒரு அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அத சொல்லிட்டு வந்து செத்தத வந்து உண்மையாக்கிரு. ஏன்னா அங்க வந்து இவரு இங்க அந்தமான் கூட்டு வந்தாங்கல்ல. பட் சென்னையில இருந்தப்போ என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஒரு மினிஸ்டரோட பையன விஜய் ஆண்டனி கொன்றுப்பாரா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மினிஸ்டரோட பையன் ஃபோட்டோவுக்கு அந்த மினிஸ்டர் வந்து பூஜைலாம் பண்ணுவாரு. அந்த மினிஸ்டர் வந்து விஜய் ஆண்டனிய கொன்னே ஆகணும்னு ரொம்ப வெறியா இருப்பாரு. அ அது எதுக்கு நடக்குது? அது எதனால அப்படி ஆச்சு? அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப மோசமா, டெரரா காட்டணும்லாம் பண்ணியிருக்காங்க. ஆ மியூசிக் மியூசிக்க பத்திலாம் சொல்லணும்னா, ரொம்ப என்ன சொல்றதுன்னா, பெருசா எதுவும் இதா இல்ல. ரொம்ப ஒரு மாரி ஊன்னு இருக்கு. ஆனா அது வந்து ஒரு இன்டென்ஸாவோ, இதாவோ கனெக்ட் ஆகாத மாரி இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சாரும் சேர்ந்து, இன்னும் அவர் கூட ஒரு நெறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆ பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அ என்ன சொல்றது? ஒரு வில்லனிசமா இதா பண்ணணும்னு ஒரு ஹாரர் தீமா ஒரு இதா போட்டுருக்காங்க. ஆ ஓகே தான். அத தாண்டி வேற என்ன சொல்றது படத்துல? அவ்வளோதாங்க கதையே படத்துல. அந்த போலீஸ்காரனுக்கும் இப்ப என்னன்னா, என் இடத்துக்கே நான் இருக்கிற இடத்துலயே 6 பேர தொங்க விட்டான். யார்றா அவன்? அவன கொன்னே ஆகணும்னு. இவருக்கு டாலி வந்து வில்லன். அவரோட ஆளுங்களே இவன் அடிச்சுட்டான்றனால, அவருக்கும் இவர கொன்னு ஆகணும். ஸோ தேடி கண்டுபிடிப்பாங்க. யாரு என்னன்னு ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா, அந்த மால்ல அடிக்க போவாங்க தெரியுங்களா? அங்க வந்து சரண்யா பொன்வண்ணனும் வந்திருப்பாங்க. ஸோ அத வந்து சிசிடிவில போலீஸ்காரர் தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்பாரு. ஸோ இவங்க எப்படின்னா, டாலியோட ஆளுங்க வந்து இந்த மாரி ஸ்கூட்டி தலைவர் விஜய் சார வந்து கொல்றாங்க தெரியுமா? அந்த டைம்ல அவரோட ஸ்கூட்டி ஒண்ணு அ அந்த ஸ்கூட்டிய வந்து இந்த இவன்ட்ட குடுத்து, சரண்யா பொன்வண்ணன் சன்னுகிட்ட குடுத்து கொண்டு போய் விட்டுருன்ற மாரி போகையில, அது ஒரு மாரி ஆகும். கடைசியில எல்லாரும் வந்து விஜய் ஆண்டனி தான் அப்படின்ற மாரி தெரிய வரும். தெரிய வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் விஜய் ஆண்டனி சார் தான் அப்புட்ன்ற மாரி அத விஜய் ஆண்டனி சார அடிக்கிறதுக்கு போவாங்க. மேகா ஆகாஷ கடத்தி வச்சு, அவர அடிச்சு ரொம்ப இது பண்ணுவாங்க. கடைசியில விஜய் ஆண்டனி சார் வந்து திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, அவரு எந்திரிச்சு எல்லாரையும் அடிக்கிற மாரி இருக்கும். ஆ அடிச்சா என்ன ஆகும்னா, அடிச்சு டாலிய போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாரு. ஆ அடிச்சுட்டு என்ன சொல்றது? அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. லைஃப் எல்லாத்துக்கும் ரொம்ப பொதுவானதான். கெட்டவன் சாகக்கூடாது. கெட்டது தான் சாகணும் அப்படின்ற மாரி டயலாக்ஸ்லாம் அதான் சொன்னேன்ல விஜய் ஆண்டனி சாருக்குன்னு இருக்கிற அந்த மாரி ஒரு யூசுவல் டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில விஜய் ஆண்டனி சாரோட பேர் வந்து சலீம்னு வச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நேம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரோட அடையாளமே எதுவுமே வெளிய தெரியக்கூடாதுன்றதுக்காக சலீம்னு இருக்கும். அப்போ லாட்ஜ்ல ஒருத்தன் கேட்பான். "அ சலீம் நெக்ஸ்ட் டைம் இந்த கார்ட வச்சுக்காத உன் பேரு சலீமா?" அப்படின்னு. நீங்க சலீம்ன்னு நெனச்சா சலீம், விஜய்ன்னு நெனச்சா விஜய், ஆண்டனின்னு நெனச்சா ஆண்டனி. உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வச்சிருப்பாங்க. இத தாண்டி வேற என்ன நல்லா வச்சிருக்காங்கன்னு எனக்கும் சொல்ல தெர்ல. சாங்குன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு தான் நான் கேட்டேன். அத தாண்டி பெருசா நான் எந்த பாட்டும் கேட்கல.
இத தாண்டியும் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ மழை பிடிக்காத மனிதன் யாருக்கு பிடிக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஓ! ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருச்சுங்க. ஏன்னா, விஜய் ஆண்டனி சார்ட்டலாம் நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன். ஆ கடைசி சில படங்கள் கொஞ்சம் ஆ நெறைய சொதப்பிட்டே இருந்துச்சு. ரொம்ப அ இது இத்தனைக்கும் ரோமியோ படம் கூட நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி ஃபன் எலிமென்ட்டா ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சுங்க. அ ஏன்னா, ஆக்சுவலி உண்மைய சொல்லப்போனா விஜய் ஆண்டனி சாரோட யாருக்கு அந்த படம் எந்த அளவுக்கு புடிக்கும், புடிக்காதுன்னுலாம் தெரியல. இந்த வக்கீலா நடிச்சிருப்பாரு இல்லைங்க. நல்ல படம். படத்து பேரு ஐயோ! டைட்டில் நல்ல டைட்டிலுங்க. அந்த படம் செம்ம படங்க. ஒரு ராம்காம் மூவி அது. வேற லெவல்ல இருக்கும். அ பசுபதி, இவரு எம்.எஸ். பாஸ்கர் சார் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க இல்லைங்க. அந்த படம் தான். அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ என்னதான் சலீம், நான்னு வேற மாரி படமெல்லாம் பண்ணியிருந்தாலும், குடுத்திருந்தாலும், பட் அந்த மூவி வந்து எனக்கு பர்ட்டிகுலர்லி இந்த சலீம் நான்லாம் விட எனக்கு வந்து ஒரு படி மேல தான் இருக்கும். ஏன்னா, விஜய் ஆண்டனி சார் வந்து அப்படி ஒரு இது ஒரு மாரி ஃபன் ஃபில்டா அது சூப்பராவே இருக்குங்க. டோட்டலாவே. ஸோ அந்த மாரி ஒரு படம் வந்து விஜய் ஆண்டனி சார்ட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்படி வந்தது தான் ரோமியோன்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இல்லனாலும், பட் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா, அதுக்கு முன்னாடியும் அவருக்கு சரியா எந்த படம் வரல. அதுக்கு அடுத்து இப்ப இந்த படம் வந்துச்சு கொஞ்சம் சுமாரா தான் இருக்க மாரி இருக்கு. பெருசா எதுவும் இதாகல. ம். ஸோ விஜய் ஆண்டனி சார்ட்ட வந்து லைட்டா ஒரு மாரி இதா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அவரு நல்ல படங்கள் கண்டிப்பா குடுப்பாரு. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ இதே மாரி அன்டில் தென் அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். ஒரு மாரி என்ன சொல்றது? மனசு வருத்தமா இருக்கு. என்னடா இது! சரி மூவி தானே ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? செய்ற அப்படின்னு கேட்டோம்னா, என்ன சொல்றது? நம்ம ரொம்ப ரசிக்கிற சில ஆர்டிஸ்ட் கிட்டலாம் ஒரு நல்ல நல்ல படம் டக்கு டக்குன்னு ஒரு 1 படம், 2 படம் சொதப்புனாலும் அடுத்த படம் பெருசா வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நெனைப்போம். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாரி இறங்கிட்டே வர மாரி இருக்கு. ரோமியோல ஒரு நின்னாரு. சரி இந்த படம் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்ற மாரி நானும் கொஞ்சம் லைட்டா எதிர்பார்த்த மாதிரி ஆயிருச்சு. ஸோ இதாயிருச்சு. ஸோ அடுத்த படங்கள்ல அவர் என்ன பண்றாரு? எப்படி என்ன பண்றாருன்றத பார்ப்போம். ஆ விஜய் மில்டன் அவரோட வீடியோவும் அங்க இப்போ வைரலா போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த படத்த பத்தி நல்ல விதமா பேசுவோம். நல்ல விதமா எல்லா படத்த பத்தியுமே நல்ல விதமா தான் பேசுறோம். பட் குறை இருக்குன்றத சொல்லி தானே ஆகணும். குறைன்றது இப்ப எந்த மாரி சொல்றேன்றது எனக்கு தெரியல. பட் வேணும்னு எதுவும் சொல்றதில்ல. அவ்வளோதான். சரி அடுத்த வீடியோல இதே மாரி சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் டாட்டா.